அம்மா அம்மா இன்னைக்கு பாருங்களேன், நம்ம வீட்டில் என்ன சமையல்? நாராயணா இவருங்க சாதம், அப்புறம் பாருங்க இவருங்க துவையல், கருவேப்பிலை துவையல்மா. பிள்ளைகளுக்கு நமக்கு அயன் சக்தி, முடி கொட்டாது கொள்ளாது, உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்தி கொடுக்கும். இப்போ கிளைமேட் இருக்குது. இந்த பாருங்க இது கொத்தரங்காய் வத்தல், இந்த பாருங்க பீன்ஸு பொரியல், இது அவ்வளோ சத்துமா. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் பீன்ஸு கேரட்டு ஆக்கி சமைச்சு கொடுங்க, அவங்களுக்கு நல்லது. அப்புறம் பாருங்கள் இந்த இது பாருங்கள் சவுச்சவு போட்டு பாருங்க சாம்பார், சவுச்சவு போட்டு சாம்பார் வச்சோமா. வாங்க சவுச்சவு போட்டு சாம்பார் பாருங்கள். இந்த காலெலாம் வீங்கி இருக்குல்லம்மா, நீர் காயுது, அவங்களுக்கெல்லாம் இது நல்லதுமா இது. அப்புறம் சாப்பிட்லாம், வீக்கம்லாம் வடியும், நீர் நிறையா போகும் கொள்ளும். இது பாருங்க சவுச்சவு நிறையா சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, நல்லது. இது பாருங்க ரசம், நாராயணா. இந்த பாருங்க இது இட்லி பொடி, இந்த இருங்க நெய், இட்லி பொடிமா. இது பாருங்க நெய் ஊற்றிக்கலாம். நான் போட்டுக்கல, அதான் இந்த பாருங்க ஊறுகாய் பாருங்க, மாங்காய் ஊறுகாய், நம்ம வீட்டிலே போட்ட ஊறுகாய்மா, நல்லாயிருக்கும். வெந்தய மாங்காய் ஊறுகாய் நான் வீடியோவில் கூட போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் பாருங்கள் ஊறுகாய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த தயிர் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. இது பொரியல்மா, பீன்ஸு பொரியல், இது கருவேப்பிலை துவையல், இது நாராயணம் கொத்தரை வத்தல், இது வெந்தய மாங்காய் ஊறுகாய், இது சவுச்சை போட்டு சாம்பார்மா. இது கால் வீக்கெல்லாம் இருந்துச்சுல, அவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீக்கெல்லாம் வடியும். இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லது, சத்து. டெய்லியே நீங்கள் ஒரு சூப்பு அது இது கேரட்டு இது போட்டு வச்சு கொடுக்கலாம். இதே உங்களுக்கு அயன் சத்து தெரியும் உங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு இதை கொடுங்க, டைரெக்டாக சாப்பிடாதீங்க, அது வசி துவையல் அரைச்சி கொடுங்க. இந்த கொத்தரை வத்தலும் நம்ம சுகர் பேஷண்ட்டு எல்லாத்துக்கும் நல்லது. கொத்தரை வத்தல் சாப்பிட்டு பாருங்கள், நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்.